ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு நாடகத்தோட ஒரு கதையோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது சாப விமோச்சனம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தோட பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். ரெண்டுமே வேறு வேறு ஸ்டோரி தான். பட் ஒரு கதையில் 3 கதை இருக்கும். 3 கதையில் ஃபஸ்ட்டு கதை நம்ம பார்ட் 1ஆகவும், அண்ட் இது செகண்ட் ஸ்டோரியை நம்ம பார்ட் 2ஆக பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் ஸ்டோரியை பார்ட் 3ஆக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது தமிழில் நமக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா, அதில் செகண்ட் இயருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கதையை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மு. ராமசாமி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. புரட்சிக்கவி அப்படிங்கிற ஒரு கதையோட டீட்டெயில்டான சம்மரி பார்த்துடலாம். அண்ட் இதை எழுதினவங்க மு. ராமசாமி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்டோரி அப்படின்னா அதோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை மாந்தர்கள். ஃபஸ்ட்டு யாருன்னா அரசன், அமைச்சர், மக்கள், உதாரன், அமுதவள்ளி. அமுதவள்ளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசரோட பொண்ணு. அண்ட் உதாரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த ஊர் மக்களில் ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான ஆள். அண்ட் அமைச்சர் இருக்காங்க. இப்போ இந்த கதை எந்த மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அரசர் இருக்கார் இல்லையா, அரசரோட பொண்ணு உண்டு. அண்ட் இந்த பொண்ணை ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால உதாரணை விட்டு எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஊடையில் நிறைய குழப்படி வேலை பார்த்து அண்ட் ஃபைனலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நமக்கு முடிவாக இருக்கும். அண்ட் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, பாவேந்தர் பாரதிதாசனோட புரட்சி கவி அப்படிங்கிற கவிதையை மதுரை நிஜ நாடக இயக்கத்தின் சார்பாக ஆடற்குழுவினரும் இசைக்குழுவினரும் இணைந்து ஒரு நாடகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டு அரங்கேற்றிருக்காங்க. அண்ட் அப்படி வந்தது தான் என்னென்னா இந்த புரட்சி கவி அப்படிங்கிறது. பாவேந்தர் பாரதிதாசனோட கவிதையை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாடகமாக மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதாரன் என்னென்னா மக்களோட கவிஞன். அதாவது மக்களுக்கு தேவைப்படுறது இந்த உணவு வேலை எல்லாமே மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஊருக்கு உழைப்பவன், அவனை ஒப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் அவனை சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு இனம் அவன்தான், அவனை தவிர யாருமே அவனுக்கு ஈடாக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரன் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டே போவான். அவனோட கவிதைத்துவமாக இருக்கட்டும், அவனோட கல்வித்துவமாக இருக்கட்டும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி போயிட்டே இருக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அமுதவள்ளி இந்த நாட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு. இளவரசி அமுதவள்ளிக்கு தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே, அதாவது எல்லா தமிழில் அவள் அத்துப்படி. ஆனால் அவளுக்கு அந்த கவிதை புலமை வரல, கவிதை எழுத அவளுக்கு வரல. ஸோ அதையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிட்டு இருக்கா. தமிழில் இலக்கியம் இந்த செய்யுள் எல்லாமே அவளுக்கு வருது, அந்த கவிதை தன்மை வரல. அப்போ இந்த ஊரில் நம்ம கவிஞராக இருக்கார் இல்லையா, உதாரணம் பயங்கர ஃபேமஸாக இருக்காருல்ல, அவரை பற்றி நம்ம யார் அமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதாரணை பற்றி நம்மளோட அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசர்கிட்ட இப்படி அமைச்சர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊரில் இப்போ உதாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொழிலாளி இருக்கான். அந்த கவிதை எழுதுகிறவன் இருக்கான். அவன் நம்ம இளவரசிக்கு கவிதை எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அரசர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்போ உதாரணை நம்ம பொண்ணுக்கு
டீச் பண்ண வைக்கலாம், கவிதை சொல்லிக் கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அரசனிடம் வந்து நல்லா குழப்படி பண்ணி விடுறாங்க. இப்போ வந்து பஞ்சையும் நெருப்பையும் வந்து நம்ம ஒன்றா வைக்கக்கூடாது. உதாரணம் வந்து ஒரு இளைஞன், நம்மளோட இளவரசி என்னன்னா ஒரு திருமணமாகாத ஒரு கன்னி பெண். ஸோ 2 பேரையுமே நம்ம கிட்ட வந்து நெருங்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்கு, அரசரே வந்து சூழ்ச்சி பண்ணி அவரோட மைண்டை மாற்றிடுறாங்க. இப்போ அரசருக்கு வந்து அவரோட பொண்ணு வந்து கவிதையும் கற்றுக்கணும், அதே டைமிங்கில் வந்து உதாரண் கூடயும் வந்து பேசக்கூடாது. இதுக்கு வந்து என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசர் வந்து சொல்கிறாரு, அரசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இல்லையா. ஸோ அரசர் வந்து நம்ம இப்போது அமுதவல்லிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் வந்து அரசன்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குலமகளை வந்து உதாரணத்தை வந்து நம்ம கற்றுக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குறை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்காக குறை வந்து சேரும் அப்படின்னா, இவங்க வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க, உதாரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண மனுஷன். ஸோ அது வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரியும் பேசி வச்சு ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி விட்டுறாங்க. என்ன மாதிரியான ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமுதவல்லி வந்து கவிதை கற்றுக்கக்கூடிய அந்த டைமிங்கில் அவர்கிட்ட வந்து அவள் படிச்சுக்கிற அந்த டைமிங்கில் வந்து அமுதவல்லி வந்து ஒரு குஷ்ட நோயாளி அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் நம்மளோட உதாரணம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கண் பார்வை அற்றவர் அப்படின்னும் 2 பேரையுமே அமுதவல்லிட்ட வந்து சொல்லிக் கொடுக்குற டீச்சர், அதாவது உதாரணம் வந்து ஒரு கண்ணு தெரியாதவர்னு சொல்லிடுறாங்க. அண்ட் உதாரணத்தை வந்து இளவரசிக்கு வந்து ஒரு குஷ்டரோகி, அதனால தான் வந்து 2 பேத்துக்கும் நடுவில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கற்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி வந்து டேஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. 2 பேருமே வந்து மாற்றி வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அமுதவல்லி இருக்கிறா, இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம வந்து உதாரணம் இருக்கிறான். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர் கற்றனை தூரும் அறிவு என்று திறம்பட ஒரு யாப்பு வகுப்பு வந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு யாப்பு வகுப்பு வந்து நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற அந்த அமுதவல்லிக்கு அந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியாது, அந்த பக்கம் இருக்கிற நம்மளுடைய உதாரணனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ 2 பக்கமுமே வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி தான் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து குஷ்டரோகி அப்படிங்கிற மாதிரி பட்டம் தீட்டி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ராப்பள்ளிக்கூடம், நம்மளோட உதாரணம் இருக்கார் இல்லையா, அங்கே உள்ள ஊர் மக்களுக்கு எல்லாமே வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பான். நைட்டு வந்து என்ன சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னா, மக்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பான். ஸோ அங்கே என்ன, மக்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணம் வருவானா. அங்களுக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பு நடக்கு. என்ன அப்படின்னா, உதாரணம் வந்து இப்போது ராணிக்கு வந்து இளவரசிக்கு வந்து பாடம் எடுக்கிறான். ஸோ இங்கே வருவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. உதாரணம் வந்து வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து அவங்களுக்குமே வந்து பாடம் சொல்லி கொடுக்குறான். அந்த ராப்பாட வேலையில் வந்து என்னென்னா, நெக்ஸ்ட்டு அந்த அப்போ நான் கிளாஸ் வந்து அவன் நைட்டு வந்து எடுத்துகிட்டே இருக்கான். ஸோ அங்கே நைட் செஷன் முடியுது. காலையில் வந்து நம்மளோட அரசி, அதாவது அமுதவல்லிக்கு வந்து பாடம் எடுக்க போகிறான். அப்போ அந்த பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கவிதை வருது. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைந்து நிலாவென்று காட்டுகின்ற ஒளிமுகத்தை காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை அப்படின்னா, இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு கேர்ளை குறிக்குது. அந்த கவிதையை வந்து நம்ம நல்லா வாசித்தோம்னா, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை அப்படின்னா, ஒரு இதெல்லாமே வந்து நம்மளால் கண்ணால் பார்த்தா தான் வந்து எழுத முடியும், இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக வந்து மைனூட்டாக எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அமுதவல்லிக்கு வந்து சந்தேகம் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறா. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண உடனே 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருது இவள் வந்து குஷ்டரோகி இல்லை, அவருக்கு வந்து கண் பார்வை இல்லாமல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருது. ஸோ நம்ம உதாரணம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமுதவல்லியோட அழகில் வந்து மயங்கிடுறாரு. வானிலே இருந்திட்ட ஓர் மாமதி மங்கையாய் எண்ணெதிரை வந்து வாய்த்ததோ அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறாங்க அப்படின்னா, அமுதவல்லியை பார்த்து உதாரணம் வந்து கேட்குறாரு. வானிலே இருந்திட்ட ஓர் மாமதி மங்கையாய் எண்ணெதிரே வந்து வாய்த்ததோ
அப்படின்னு அவளோட அழகில் வந்து மயங்கிடுறாரு. ஸோ அடுத்தது என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அழகில் மயங்கினதுக்கப்புறவு நம்மளோட உதாரனுக்கும் வந்து பிடிச்சி போயிடுது. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அரசியை பிடிச்சிருது. ஸோ அரசியும் வந்து உதாரனுக்கு வந்து பிடிச்சிருது. அண்ட் இதோட என்ன நடக்குதுன்னா, அவங்க எத்தனை பொய் சொன்னாலும் அரசர் அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து எத்தனை பொய் சொல்லி அவங்க 2 பேர்த்தையுமே மறைச்சி வச்சுருந்தாலுமே வந்து கடைசியாக வந்து ஒரு பெண்ணோட காதல் வந்து உறுதியாக இருந்ததுனால அந்த காதல் கதை வந்து சிறப்பாக வந்து நகர்த்தி முடிச்சது. ஒரு நியாயமான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்கிறாங்க. அத்தனை பேர் வந்து எதிர்த்து பொய் சொல்லி வச்சுருந்தாலும் கூட என்ன நடக்கணுமோ அது வந்து நடந்து தான் தீரும். எப்போ அப்படின்னா ஒரு பெண்ணோட காதல் வந்து உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் இவ்வளோதான் அந்த கதையோட டீட்டெயில்டான சம்மரில் டவுட் இருந்தா மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.